Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடுலி சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா டெக்னோல இருந்து லான்ச் பண்ண CAMON i4 அப்படின்ற இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அத பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லவுடுலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படினா கமெண்ட் பண்ணி வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். சோ இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு சில ஹைலைட்ஸ்லாம் சொல்லலாம் அப்படினு தோணுச்சு. ஏன்னா இதுக்கு ரிவ்யூ வந்து ரொம்பவே லேட்டா பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஹைலைட் சொன்னேன் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஹைலைட் எனக்கு ரொம்பவே அதிகமா ரொம்ப பிடிச்சது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளோட ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன இது டிஃபரெண்டா இருக்குன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நீங்க வந்துட்டு எப்பயுமே ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்துட்டு அன்லாக் பண்ணுவீங்க. அதை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்துட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். நீங்க ஒவ்வொரு தட்டியுமே அன்லாக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபிங்கர்ல வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். மொபைல் ஓப்பன் ஆகும் போதே அடுத்து ரெண்டாவது ஃபிங்கர்ல என்ன வச்சிருக்கீங்க, மூணாவதுல என்ன வச்சிருக்கீங்களோ இது மாதிரி 5 ஃபிங்கர் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியுது. ஸோ ரெகுலராக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் யூடியூபுக்கு இன்னொரு ஃபிங்கரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாரண்டி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஹைலைட்டாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு விஷயம் 100 நாளுக்குள்ளே இந்த ஃபோன் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு தாட்டி வந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா நாங்களே மாற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நார்மலாக மற்ற பிராண்ட்லாம் வந்துட்டு 12 மந்த் வந்து வாரண்டி கொடுப்பாங்க, ப்ளஸ் 1 மந்த் 13 மந்த் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சது. ஸோ அதை ஃபஸ்ட்டே நான் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். இப்போ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் அண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குயிக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டியை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ஃபிட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு சின்னதாக வந்து இந்த கிரேடியன் மாதிரி கொடுத்துருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற மொபைல் பிராண்ட்ஸுமே இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் மொபைலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து 10 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஓவரால் லுக் வைஸ் சொல்லணும் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. நல்லாவே வெயிட் பேலன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். 141 கிராம் வந்துட்டு இந்த மொபைலோட வெயிட் வருது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கிரேடியன்ட் லுக் இந்த மாதிரிலாம் வந்து கலரில் வருது. நம்ம வச்சிருக்கக்கூடியது பிளாக் கலர் அப்படின்றனால எந்த ஒரு கிரேடியன்ட் லுக்குமே வரல. பட் நார்மலாக வந்து இவங்க கிரேடியன்ட் லுக்கும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் மைக்ரோ USB போர்ட், ஸ்பீக்கர், 3.5 ஆடியோ ஜாக், மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிம்மே டியூவல் வோல்ட் சப்போர்ட்டோடு தான் வருது. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. இந்த விலைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட மெயின் கேமராவும், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமராவும், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் 120 டிகிரி வந்துட்டு உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ், குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. இதோட ஃபங்க்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல ஹைலைட்டாகவும் தெரிஞ்சது எனக்கு. மொபைலோட டிஸ்பிளே நமக்கு ரொம்பவே முக்கியமானது. 6.21 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. இந்த நாச் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2ஓட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ்க்காகவே வந்துட்டு நிறையா வந்துட்டு ஏஐலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லாவே பிரைட் பண்ணி நல்ல பியூட்டி மோட்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஹாய் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு பை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பற்றி. இதே மாதிரி நிறையா வந்துட்டு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் ப்ராசஸர் Helio P22 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா Redmi 6ல் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB RAM உள்ளது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லா கேமுமே விளையாண்டு பார்த்தேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் தான் கிடச்சிது. பட் ஹை கிராஃபிக்ஸ் கேம் அப்படின்னு வரும்போது PUBG மாதிரியான கேம்லாம் விளையாடும்போது லோ கிராஃபிக்ஸ் தான் டிஃபால்ட்டாகவே செட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விளையாடும்போது சின்ன சின்ன லேகுமே நம்ம நோட்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இவங்க வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுவைஸ் பார்க்கும்போது நார்த் சைட்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மொபைலை வாங்குறாங்க. நம்ம சவுத்தில் தான் இன்னும் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதுவே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் மார்க்கெட் அப்படின்றனால இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.